உலக நன்மைக்காக அவதாரம் பண்ணவர். இந்த உலகத்தில் உள்ள ஏழை மக்கள், துயரப்படுகின்ற மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில் அவதரித்தவர். ஒரு சாதாரண குடிசையில் ரொம்ப ஒரு ஏழையாக பிறக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏழையாக பிறக்கிறது ஒரு காலத்துலேயும் தப்பு இல்லைன்னு சொல்லி பிறந்து காமிச்சவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிங்க, வெறும் 33-34 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் உலகமே அவரை கவனித்தது. ஒரு ஏழையாக பிறந்தாலும் எந்த விதமான பணம், செல்வம், செல்வாக்கு, அதிகார பலம் எதுவுமே இல்லைனாலும் இந்த உலகத்துக்கே இன்றைக்கு நாயகனாக இருக்கார். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர் வசந்திருக்காருன்னா அவர் சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை பாடம் என்ன? உன் பிறப்பு எப்படி வேணால் இருக்கலாம், உன் இறப்பு சிறப்பாக இருக்கணும். உன் இறப்பு இந்த உலகமே பாராட்டுற மாதிரி இருக்கணும். உன் பிறப்பு இந்த உலகமே உன்னை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகமே மெச்சத்தகுந்த வகையில் நீ வாழணும் அப்படிங்கிற அற்புதமான செய்தியை அந்த தேவன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரும் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில், இந்த புத்தாண்டு தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி வெறும் கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள், அவருடைய பிறந்ததை கொண்டாடுறது மட்டும் அல்லாமல் அவரை போல நம்முடைய வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொன்ன தத்துவம். அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர்கள், நம்முடைய தேவன் நமக்கு இந்த இடத்துல நம் முன்னே வைத்து விட்டு போயிருக்காரு. அந்த சிந்தனையை மனதில் எடுத்துக்கொண்டு இனி வரும் ஆண்டுகளில் நம்ம இப்போ என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அதிலிருந்து இன்னும் ஒரு 10 மடங்காவது உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். ஆமன், ஆமன், ஆமன்.